ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சோழ மாளிகைகளிலே செம்பியன் மாதேவி வசித்த மாளிகை நடுநாயகமாக இருந்தது. அதன் சபா மண்டபத்தில் பொன்னால் செய்து நவரத்னங்கள் இழைத்த சிம்மாசனத்தில் அந்த பெருமூதாட்டி அமர்ந்திருந்தார். காரைக்கால் அம்மையார், திலகவதியார் முதலான பரமசிவபக்தைகளின் வழித்தோன்றிய அந்த பெண்மணி வெண்பட்டாடை உடுத்தி விபூதியும் ருத்ராட்ச மாலையும் தரித்து வேறு எந்தவித ஆபரணங்களும் பூணாமல் அளவற்ற செல்வங்களுக்கிடையில் அஷ்டைஸ்வர்யங்களுக்கு மத்தியிலே வைராக்கிய சீலையாக வாழ முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தாள். தலையில் மணிமகுடமும் வேறு ஆபரணங்களும் அணியாதிருந்த போதிலும் அவருடைய கம்பீர தோற்றமும் சுயம் பிரகாசமான முகமும் அரசகுலத்தில் பிறந்து அரசகுலத்தில் புகுந்த அரசர்க்கரசி என்பதை புலப்படுத்தின. சோழ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் விதிவிலக்கின்றி இந்த பெருமுதாட்டியை தெய்வமாக மதித்து பாராட்டி கொண்டாடி அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவும் சொல்லாமல் நடந்து வந்ததில் யாதொரு வியப்பும் இல்லை என்றே நினைக்கத் தோன்றும். ஆனாலும் அத்தகைய பயபக்தி மரியாதைக்கு இப்போது ஒரு களங்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த பெண்ணரசியின் புதல்வர் மதுராந்தகத்தேவர் அன்னையின் கருத்துக்கு மாறாக அவருடைய கட்டளையை மீறி பழுவேட்டரையர் குலத்தில் மணம் புரிந்து கொண்டார். அது மட்டுமன்றி சோழ சிம்மாசனத்துக்கு அவர் ஆசைப்படுகிறார் என்ற செய்தியும் பராபரியாக வந்து செம்பியன் மாதேவியின் காதில் விழுந்து அவருக்கு சிறிது மனக்கவலையை ஏற்படுத்தியிருந்தது. செம்பியன் மாதேவியின் அரண்மனை முற்றத்திலும் சபா மண்டபத்திலும் சிற்பிகளின் கூட்டமும் தேவார பாடகர்களின் கோஷ்டியும் ஜே ஜே என்று எப்போதும் கூடியிருப்பது வழக்கம். தூர தூர தேசங்களிலிருந்து சிவனடியார்களும் தமிழ்ப்புலவர்களும் அடிக்கடி வந்து பரிசில்கள் பெற்றுப்போவது வழக்கம். சிவ பூஜை பிரசாதம் கொண்டு வரும் அர்ச்சகர்களின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கும். அன்றைக்கு திருமுதுகுன்றம், அதாவது விருத்தாச்சலம், தென்குரங்காடுதுறை, திருமழபாடி முதலிய ஊர்களிலிருந்து சிற்பிகளும் சிவபக்தர்களும் வந்து தத்தம் ஊர்களில் கோயில்களில் கருங்கல் திருப்பணி செய்வதற்கு மகாராணியின் உதவியை கோரினார்கள். கோயில்களை எந்தெந்த ஊர்களில் என்ன முறையில் கட்ட உத்தேசம் என்பதற்கு சித்திரங்களும் பொம்மை கோயில்களும் கொண்டு வந்திருந்தார்கள். முதலாவது 2 கோயில்களின் திருப்பணியைச் செய்ய உதவி அளிப்பதாகச் சொல்லிவிட்டு, மழபாடியா? எந்த மழபாடி என்று பெரிய பிராட்டி கேட்டாள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குரல் கொடுத்து அழைத்து பாடல் பெற்றாரே, அந்த பெருமான் வீற்றிருக்கும் மழபாடிதான் என்று அந்த ஊர்க்காரர் சொன்னார். அது என்ன சம்பவம் என்று மழவராயரின் செல்வி கேட்க மழபாடிக்காரர் கூறினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழ நாட்டு ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து கொண்டிருந்த போது ஒரு நதியை கடக்க வேண்டியதா இருந்தது. நதியை தாண்டி அப்பால் செல்ல தொடங்கினார். அப்போது, சுந்தரம், என்ன மறந்தையோ என்று ஒரு குரல் கேட்டது. சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டார். அது தம்மை ஆட்கொண்ட இறைவனுடைய குரல் அப்படிங்கிறத உணர்ந்தார். பக்கத்தில் இருந்த சீடர்களை பார்த்து, இங்க சமீபத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருக்கா என்று கேட்டார். ஆம் சுவாமி, அந்த கொன்னை மரங்களின் மறைவில் மழபாடி கிராமத்து சிவன் கோயில் இருக்கிறது என்று சீடர்கள் சொன்னார்கள். உடனே சுந்தரமூர்த்தி அங்கே சென்றார். பூத்து குலுங்கிய கொன்னை மரங்களின் மறைவில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. சுந்தரமூர்த்தி அங்கே சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மனமுருகி பாடினார். அன்றொரு நாள் தன்னை தடுத்தாட்கொண்டது போல இன்றைக்கு தன்னை கூப்பிட்டு அருள் புரிந்த கருணை திறனை வியந்தார். சுவாமி, தங்களை நான் மறந்து விடுவேனா? என்ன கேள்வி கேட்டீர்கள்? தங்களை மறந்துவிட்டு வேறு யாரை நினைப்பேன் என்னும் கருத்தமைத்து, பொன்னார் மேனியனே, புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று பாடினார். தாயே, இன்னும் அந்த கோயில் சிறிய கோயிலாக கொன்னை மரங்களின் மறைவிலேதான் இருக்குது.
அதற்குத்தான் உடனே திருப்பணி ஆரம்பிக்க வேண்டும் என்று கோருகிறோம். அப்படியே ஆகட்டும் என்றார் செம்பியன் மாதேவி. ஆழ்வார்க்கடியாரும் அவருடன் இன்னொருவரும் சற்று முன்னால் வந்து நடந்ததையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மாமல்லபுரத்து மகா சிற்பிகளின் பரம்பரையில் தோன்றிய சிற்பக் கலைஞர் ஒருவர் இப்போது முன்வந்தார். புதிய முறையில் கருங்கற்றளி அமைப்பதற்கு அவருடைய மனோதர்ம கற்பனைப்படி சிறிய பொம்மை கோயில் ஒன்று அவர் செய்து கொண்டு வந்திருந்தார். அதை இப்போது மகாராணியிடம் காட்டினார். அதை பார்த்து மகாராணி மிகவும் வியந்தார். ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நின்றவரை பார்த்து, பட்டரே, இந்த ஆலய அமைப்பு எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது பார்த்தீர்களா? தமிழகத்தில் உள்ள முக்கியமான சிவஸ்தலங்களிலெல்லாம் இந்த மாதிரி புதிய முறையில் ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஆவல் பொங்குகிறது என்று சொன்னார். தாயே, தங்கள் விருப்பம் நிறைவேறுவதில் தடை என்ன இருக்கிறது? தேவார பதிக பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இந்த மாதிரி கற்றளிகள் எடுப்பிக்கலாம். இந்த ஆலய அமைப்பை பார்த்த உடனேயே இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார் ஈசான சிவபட்டர். ஆம் ஆம், அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பாடிய பதிகங்களையெல்லாம் சேகரிக்க வேண்டும். அவர்களுடைய பாதங்கள் பட்டு புனிதமாகி அவர்களுடைய பாடல்களினால் தெய்வீகம் அடைந்த ஸ்தலங்களிலெல்லாம் இம்மாதிரி வானளாவிய விமான கோபுரங்களுடன் கற்றளிகளை எடுக்க வேண்டும். இந்த இரண்டும் தான் என் மனோரதங்கள். இவை நிறைவேறுமா என்று அடிக்கடி ஐயம் உண்டாகிறது. என்னுடைய நாயகர் மட்டும் மேற்கு திசை சென்று அகாலத்தில் இறைவன் திருவடிகளைச் சேராதிருந்தால், இன்னும் சில காலம் ஜீவித்திருந்தால் என் மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கும். இப்போது மட்டும் என்ன குறைவு தாயே? தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றித் தர வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அல்லவா? அவருடைய புதல்வர்கள் இருவரும் தங்கள் மனத்தில் நினைப்பதற்கு முன்னாலேயே தங்களுக்கு இது விருப்பமாயிருக்கும் என்று ஊகித்தறிந்து அதை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது, இருந்தாலும் என் மனத்தில் இப்போது அவ்வளவு உற்சாகமில்லை. ஏதேதோ கேள்விப்படுகிறேன். நான் செய்யும் கோவில் திருப்பணியினால் அரசாங்க பொக்கிஷம் காலியாகி விடுகிறதென்று சிலர் குறைபடுகிறார்களாம். சிவனுக்கு இவ்வளவு ஆலயங்கள் என்னத்திற்கு என்று கேட்கிறார்களாம். மற்றவர்கள் கேட்பதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. காஞ்சியில் உள்ள இளவரசர் கூட இவ்விதம் பெரிய பிராட்டியார் சொல்லிய போது ஆழ்வார்க்கடியான் ஓரடி முன்னால் வந்து நின்று, தாயே, அந்த மாதிரி கேட்பவர்களில் அடியனும் ஒருவன் என்றான். மகாராணி அவனை சற்று வியப்புடன் பார்த்தார். மற்றவர்கள் இது என்ன விபரீதம் என்ற முகபாவத்துடன் ஆழ்வார்க்கடியானை உற்று நோக்கினார்கள். ஆழ்வார்க்கடியான் மேலும் தொடர்ந்து ஆத்திரம் ததும்பும் குரலில், அன்னையே, என் வயிறு குறிக்கிறதே. இந்த மாதிரி அநியாயம் உண்டா? தர்மதேவதையின் அவதாரமாக விளங்கும் தாங்கள் இந்த அநீதிக்கு இடம் கொடுக்கலாமா என்று அலறினான். திருமலையப்பனுக்கு பக்கத்தில் நின்ற ஈசான சிவபட்டர், மகாராணி, என் சகோதரன் இப்படித்தான் ஏதாவது உளறுவான். திடீரென்று அவனுக்கு வெறி வந்துவிடும். தயவு செய்து மன்னித்து அருள வேண்டும் என்றார். அக்காலத்தில் சைவர்களும் வைஷ்ணவர்களும் தனித்தனி சாதியாக பிரிந்திருக்கவில்லை. ஒரே குடும்பத்தில் சைவ பற்றுள்ளவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருப்பார்கள். ஒரே பட்டர் சிவன் கோவிலிலும் திருமால் கோவிலிலும் பூஜை கைங்கரியம் செய்வார். ஈசான சிவபட்டர் அத்தகைய பரந்த நோக்கம் கொண்டவர். திருமலையப்பன் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன். இருவரும் பரஸ்பரம் மிக்க அன்பு கொண்டவர்கள். ஆகவே தம்பியின் பதற்றமான பேச்சுக்காக ஈசான சிவபட்டர் மகாராணியிடம் மன்னிப்பு கோரினார். தேவி புன்னகை புரிந்து, திருமலை, சற்று அமைதியாக பேசு. இப்போது என்ன அநியாயம் நடந்துவிட்டது என்று கேட்டார். அண்ணா, பேயாண்டியும் கையில் கபாலம் ஏந்தி பிக்ஷை எடுத்து பிழைப்பவனுமாகிய சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள், எத்தனை மாடக் கோயில்கள், எத்தனை கற்றளிகள்! உலகத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட கிடையாதா? ஒரு பழைய கோயிலை திருப்பணியாவது செய்யக்கூடாதா என்று திருமலையப்பன் ஓலமிட்டான். அம்மா, அகில புவனமும் உய்ய ஆனந்த நடமாடும் பெருமானுக்கு அரங்கமும் அம்பலமும் சிற்சபையும் பொற்சபையும் மாடக்கோயிலும் மதில் சூழ்ந்த மாளிகையும் வேண்டும். ஓயாமல் தூங்குகிற திருமாலுக்கு ஒரு சிறிய இடம் போதாதா? தீபம் இல்லாத இருட்டறை தானே அவருக்கு வேண்டும். மாடக் கோயில்களும் கற்றளிகளும் என்னத்திற்கு
என்றார் ஈசான பட்டர். அண்ணா, ஓயாமல் தூங்கும் பெருமாள் தான் உலகளந்த பெருமாள், மகாபலியை பாதாளத்தில் அழுத்திய பெருமாள் என்றான் ஆழ்வார்க்கடியார். அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள் எங்கள் சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை தரிசிப்பதற்கு தோண்டி தோண்டி பாதாளம் வரையில் சென்று எம்பெருமான் பாதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் ஈசான சிவபட்டர். இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். சில நாள்களுக்கு முன்னாடி வீரநாராயண ஏரிக்கருகே ஆழ்வார்க்கடியான் நம்பி அறிமுகமானான். இன்னைக்கு பழையாறையில ஸ்ரீ ஜெயந்தி விழாவில உற்சாகமா பாடிக்கிட்டு இருக்கான். பக்தி பரவசத்துல அவர் இருக்கும்போது ஆர் விகுதி, மற்ற சமயங்களில் ஆண் விகுதி போடுறார் ஆசிரியர். ஸ்ரீ ஜெயந்தி இதையொட்டின ஒரு குறிப்பு கௌரவமான, அதாவது சூரியனின் இயக்க அடிப்படையிலேயும் சாந்திரமான, அதாவது சந்திரனின் இயக்க அடிப்படையிலும் மாதங்களை அமைச்சிருக்காங்க. இதனால ஸ்ராவண மாதம் என்பது ஆவணியை ஒட்டியும் விலகியும் வரும். ஸ்ராவண மாதம் தேய்பிறை அஷ்டமியில் கிருஷ்ணன் அவதாரம். இதை ஜன்மாஷ்டமின்னு சொல்வது உண்டு. நந்திபுர விண்ணகரம் பழையாறை நகரின் ஒரு பகுதி. கண்ணன் பிறந்த நாளை ஒட்டி அரச குடும்பத்தினர் இங்கே வந்திருக்காங்க. சிவஞான கண்டராதித்தர் மனைவி பற்றற்ற நிலையிலே இருந்து வருவதை ஏற்கனவே கேட்டு வந்திருக்கோம். பற்றற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதலாவே சோதனைகள் வருவதை பார்க்கலாம். அந்த வகையில பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவிக்கு அவரது மகனே மனக்கவலை தராரு. கருத்துக்கு மாறாக கட்டளையை மீறி சின்ன பழுவேட்டரையர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்ப சில காலமா நாடாள்ற ஆசை வேற வந்துடுது. சுத்தி இருக்கிறவங்க அத பெருசா தூண்டி விடுறாங்க. கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல நடந்த நாடகத்தை பார்த்தோமே, அந்த கூட்டத்துல தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் சொன்னது நினைவிருக்கும். மதுராந்தகருக்கு ராஜ்யம் ஆளற விருப்பம் இருப்பதாக தெரிஞ்சா அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம்னு செம்பியன் மாதேவி பயப்படுறாங்க. பெற்ற தாய்க்கு தன் மகன் அரியணை ஏறணுங்கிற ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்கணுங்கிற ஆசைதானே அதிகமா இருக்கும். ஆனா சில காலமா மதுராந்தகரின் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருக்கு. இந்த சோழ சாம்ராஜ்யம் தனக்கு உரியது, அதை பராமரிப்பது தன் கடமைங்கிற எண்ணம் மனசுல வேரூன்றி வளர்ந்திருக்குது. இத சொல்லிட்டு அதற்கான அத்தாட்சியும் அளிச்சார் அல்லவா? பெற்ற தாய்க்கு மகனுடைய மனமாற்றம் தெரியாம போயிடுமா என்ன? என் மனசுல இப்போ அவ்வளவு உற்சாகம் இல்லை, ஏதேதோ கேள்விப்படுறேன்னு வருத்தத்தோட சொல்றாங்களே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.